ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். வீட்டு வாசலில் காத்திருந்த ரசிகர்கள் திடீரென சர்ப்ரைஸ் கொடுத்த ரஜினிகாந்த். உற்சாகத்தில் திளைத்த சம்பவம், முத்தங்களை பறக்கவிட்ட வைரல் வீடியோ. உலகம் முழுவதும் 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளது. அந்த வகையில் தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தது. மக்கள் பட்டாசு வெடிப்பது, குடும்பங்களுடன் கோவில்களுக்கு செல்வது என உற்சாகத்துடன் புத்தாண்டை வரவேற்று மகிழ்ந்தனர். டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட கனமழை பாதிப்புகள் இருந்து பொதுமக்கள் மீண்டு வந்து உற்சாகமாக ஆங்கில புத்தாண்டை வரவேற்றனர். கோயில்கள், தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. அதில் அனைவரும் குடும்பங்களுடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் சினிமா பிரபலங்கள் வரை பலர் பொதுமக்களுக்கு தங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். இதே போன்று ரசிகர்களும் தொண்டர்களும் தங்களுடைய கட்சி தலைவர்களுக்கும் ஆதர்சன கதாநாயகர்களை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் பட வெற்றியை தொடர்ந்து ஜெய்பீம் திரைப்படத்தின் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுடன் நடிக்க உள்ளார். கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படத்தின் டீசர் வெளியிடப்பட்டு ரசிகர்கள் இடையே பெரிதும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. தற்போது இந்த படத்தின் ஷூட்டிங் நடந்து வரும் நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டின் முன்பு ஏராளமான ரசிகர்கள் கூடியிருந்தனர். தங்களுடைய ஆதர்சன நாயகனுக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நீண்ட நேரமாக அங்கேயே காத்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் தனது வீட்டை விட்டு வெளியே வந்த ரஜினிகாந்த் தனக்காக காத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். இதனால் அவரது ரசிகர்கள் உற்சாகத்தில் திளைத்திருந்தனர். அங்கிருந்தவர்கள் ரஜினிகாந்தை பார்த்து தலைவா தலைவா என கோஷம் போட்டுக்கொண்டே இருந்தனர். இதையடுத்து சிறிது நேரம் அங்கிருந்து ரஜினிகாந்த் தனது ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் சென்று விட்டார். அதன் பிறகு அவரது ரசிகர்கள் ரஜினிகாந்தின் இல்லத்தின் முன்பு கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர். தற்போது ரஜினிகாந்த் தனக்காக காத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கும் வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.